என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. பிரைஸ் காட். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் என் பின் செல்லுகிறது. யார் மேய்ப்பன் என்பதை கண்டு அந்த மேய்ப்பனுக்கு பின்னாலே செல்லுகிறது. நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான் என்று சொன்னால், நாமெல்லாம் ஆடுங்க மேய்க்கிறத பார்க்குறோம். ஆட்டை முன்னால் விட்டு மேய்ப்பன் பின்னால் போவான். ஆனால் நல்ல மேய்ப்பன், வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, மேய்ப்பன் முன்னால் செல்லுவான், ஆடுகள் அவனை பின்தொடர்ந்து செல்லும். அல்லேலூயா. தாவீது ஒரு நல்ல மேய்ப்பன். அந்த தாவீது தன் ஆட்டை ஒரு முறை சிங்கமும் ஒரு முறை கரடியும் பிடித்து கொண்டது. அதை அவைகளின் வாய்களுக்கு தப்புவித்து தன் ஜீவனை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி போராடி அந்த கொடிய மிருகங்களின் வாயிலிருந்து தன் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுவதற்கு துணிகிறவன் தான் நல்ல மேய்ப்பன். நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அவன் நல்ல மேய்ப்பன் என்று சொன்னால், இன்றைக்கு கொடிய மிருகமாகிய சாத்தானின் வாயிலிருந்து உங்களையும் என்னையும் பறித்து இன்றைக்கு ஜீவனோடு கூட இந்த இடத்துல வைத்திருக்கிறார். हमारे यीशु मसीह तो अच्छे चरावे के, कैसे भेड़ तो उनकी चरावे तो आवाज़ सुनते हैं, वैसे ही यीशु मसीह भी हमें शैतान के मुंह से छुड़ाकर यहाँ ले लिया है. சொல்லுங்க, ஆண்டவரே நீரே எனக்கு நல்ல மேய்ப்பன். कहना चाहिए, यहोवा आपकी अच्छा चराहे है. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இன்றைக்கு அதை சொன்னது மாத்திரமல்ல, நமக்காக ஜீவனையும் கொடுத்து இந்த மிகப்பெரிய மகா பெரிய ரட்சிப்புக்கு பங்காளிகளாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார்.